அனைவருக்கும் வணக்கம். சில பேரண்ட்ஸ் கிட்ஸ் என்ன செயல் சேர்ந்தாலும் சரி அவங்கள மிரட்டிட்டே இருப்பாங்க. பயம்தான் அதிகமாகும் மாசம் மரியாதை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்றது பார்த்தோன்னா ஃபியர் டோன்ட் பில்ட் ரெஸ்பெக்ட், இட் பில்ட்ஸ் டிஸ்டன்ஸ். நீங்க அவங்கள மிரட்டினே இருந்தீங்கன்ற மாதிரி இருந்தா உங்களுக்குள்ளார டிஸ்டன்ஸ் தான் உருவாகும் மாசம். அது ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். தே ஒபே யூ பட் டோன்ட் ட்ரஸ்ட் யூ. தேர்ட் என்னன்றது பார்த்தோன்னா உங்களோட கோபமும் ஆத்திரமும் அந்த குழந்தையோட ஆங்ஸைட்டி லெவலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். தே ஆக்ட் அஸ் குட், நல்லபடியா இருக்கிறோன்ற மாதிரி தான் நடிப்பாங்க. பட் எதனாலன்றது பார்த்தோன்னா டு அவாய்ட் த ரியாக்ஷன்ஸ். ஸோ அவங்க போலியா இருப்பாங்கன்ற மாதிரி சில நேரத்தில் அவங்க போலியா ரியாக்ட் பண்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் யூ நீட் டு பி வெரி 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 கேர்ஃபுல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கிட்ஸ் சிச்சுவேஷன்ஸ். அண்ட் தென் என்னன்றது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிரட்டிக்கிட்டே இருந்தான்னா அவங்க ஒரு நாள் கம்ப்ளீட்டா உங்களை அவாய்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சாய்ஸஸ் கொடுங்க, அவங்கள புரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்க. கிட்ஸ் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. மிரட்டுறது, அதட்டுறது, கோவப்படுறது, இந்த ஒரு விஷயங்கள்லாம் கிட்ஸ் கிட்ட காமிக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. நன்றி, வணக்கம்.